பேர் வந்து செம்பருத்தி பொடி வாங்கிட்டு அதை எப்படி ஃபேஸில் அப்ளை பண்ணுறது, இது என்ன பண்ணி அப்ளை பண்ணணும் அப்படின்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கான வீடியோ தான் இது. இன்றைக்கி வந்து செம்பருத்தி ஃபேஸ் பேக் எனக்கு போட்டு விடுவாங்க. நான் உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு. கை உள்ளே இருக்கணும், உள்ளே இருக்கணுமா? சரி. ஐஸ் வாட்டரில் ஃபஸ்ட்டு ஃபேஸை க்ளீன் பண்ணிக்கிறாங்க. நம்ம வீட்டில் ஐஸ் க்யூப் இருந்ததுன்னா அதை காட்டனில் வச்சு நம்ம ஃபேஸை நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். ஐஸ் க்யூப்பை வந்து டைரெக்டாக அப்படியே அப்ளை பண்ணாமல் ஒரு காட்டன் துணியில் வச்சு நம்ம வந்து ஃபேஸ் ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறாங்க. சூப்பராக ஜில்லுன்னு இருக்கு. இவங்க அஸ்மிதா, இவங்க வந்து காலேஜ் செகண்ட் இயர் படிக்கிறாங்க. இவங்க வந்து ஸ்கின் கேர், ஹேர் கேர் இதிலலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க. ஸோ அவங்க தான் நமக்கு வந்து ஃபேஸ் பேக் எனக்கு போட்டு விட்றாங்க. ஒரு ஹாய் சொல்லிவிடுங்க அஸ்மிதா. இது வந்து செம்பருத்தி பொடி. இதில் வந்து ஒத்த செம்பருத்தி. இதில் வந்து நாங்கள் வந்து கத்தாழையும் ரோஸ் வாட்டரும் நான் கலந்துருக்கேன். இதை எதுக்காக இப்படி போடுறோம் அப்படின்னா ஆன்டி ஏஜிங் க்ரீம். இது வந்து ஸ்கின்னை வந்து ட்ரையாக இல்லாமல் எப்பொழுதுமே சில்லுன்னு வச்சுருக்கோம். ஃபேஸுக்கு ஒரு நல்ல ஹெல்த்தியான இது ஃபேஸ் பேக்கு. இது டெய்லி போடலாம். கேட்குறீங்க நிறைய பேர் எப்படி போடுறது, வாரம் எத்தனை தடவை போடுறது, அப்படிலாம் இல்லைங்க. டெய்லி நமக்கு ஈவினிங் அல்லது மார்னிங் எப்போயாவது நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷம் இந்த செம்பருத்தி பொடியை நம்ம தண்ணியில் கலந்தோ இல்லை பால் அல்லது ரோஸ் வாட்டர் நம்ம இஷ்டம் அது மாதிரி கலந்து நம்ம ஒரு பேக் மாதிரி போடலாம். டெய்லியும் போடுறதுனால ரொம்ப நல்ல பெனிஃபிட் கிடைக்கும். ஆன்டி ஏஜிங், இந்த சுருக்கம்லாம் இருக்காது. ஸ்கின்னு முக்கியமாக வறட்சி இல்லாமல் நல்ல ஈரப்பதத்தோடு இருக்கும். இப்போ போடுறப்பே பார்த்திங்கன்னா நல்ல சில்லுன்னு இருக்குது. எனக்கு ரோஸ் வாட்டர் அந்த ஸ்மெல்லும் வருது. இது ஒரு 5 நிமிஷம் வச்சுருந்தா போதும். ரொம்ப காயணும்னு அவசியம் இல்லை. ரொம்ப காஞ்சிச்சுன்னா ஸ்கின்ல அப்படியே ரொம்ப ட்ரை ஆகிடும். அப்புறம் நம்ம தேய்ச்சி ரொம்ப கழுவணும். அதனால் அந்த ஈரப்பதம் இருக்கிறப்பயே நம்ம வந்து அதை வாஷ் பண்ணிடலாம். இது அப்ளை பண்ணுறதுக்கே ஒரு 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நல்ல ஃபேஸ் நிறையா போட்டு எனக்கு போட்டிருக்காங்க. நிறைய பவுடர் போட்டு கலந்து நிறைய ஒரு பேக் வந்து தின் பேக்காக போட்டிருக்காங்க. ஒரு 10 நிமிஷம் கழித்து நான் வாஷ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். உங்களுக்கே தேய்க்கிறதுக்கு நல்லா இருக்குல்ல, வளவளன்னு சூப்பராக இருக்குது. தேய்க்கிறதே ரொம்ப நல்லாயிருக்கு. ஏன்னா இப்போ சில்லுன்னு இருந்தது இப்போ ஃபேஸ் ஃபுல்லாக. இப்போ அவங்க தேய்ச்சி விட்றப்ப கொஞ்சம் நல்லாயிருக்கு. நல்லா இருக்கு அஸ்மிதா. எனக்கு டெய்லி செஞ்சு விடுப்பா. டெய்லி ஒரு ஃபேஸ் பேக் போட்டு விட்டு மசாஜ் பண்ணி பியூட்டியாக அழகாகிடுறேன். இங்கே விஜயா மேடம் ஒருத்தங்க இருந்தாங்களே, எங்கன்னு தேடணும். செம்பருத்தியை பொறுத்தவரையில் ரொம்ப குழகுழப்பாக இருக்கும். அதனால் நம்ம வாஷ் பண்ணுறப்ப ரொம்ப ரொம்ப தேய்ச்சிக்கிட்டு இருக்கணும். அதனால் ஃபஸ்ட்டு தொடச்சிருங்க. தொடச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். அதான் ஈஸியாக இருக்கும். நல்லா ஃபேஸு அவங்க தொடச்சதுக்கப்புறம் நான் போய் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். இப்போ ஃபேஸ் நல்லா சில்லுன்னு நல்லாயிருக்கு. இப்போ இதில் வந்து ரோஸ் ஹைட்ராசல் எனக்கு வந்து மேலே ஸ்ப்ரே பண்ணி விட்றாங்க. நல்லாயிருக்கு சில்லுன்னு.
இது அப்படியே காய விட்டுறணுமா இல்லை தேய்க்கணுமா? இல்லை டேப் பண்ணி சரி ஓகே. ரொம்ப நல்லா இருக்குங்க. டெய்லி நம்ம ஈவினிங்கும் மார்னிங்கும் டைம் கிடைக்கிறப்ப நம்ம ஒரு இந்த ஹைபிஸ்கஸ் பேக் போடுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். நன்றி, வணக்கம்.